வின்னிங் எட்ஜில் கொஸ்டின் டிஸ்கஷன் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு கொஸ்டினை வச்சு அதில் பேசிக்ஸ்ல இருந்து ஸோ ஈஸி மாடரேட் டிஃபிகல்ட்ல வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ஸ்ட்ராட்டஜிக்கு என்ன கவர் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் ஒட்டுமொத்தமாக பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த டிஸ்கஷன் ஃபார் ஆல் எக்ஸாம் சீரிஸ்ல ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. கொஸ்டின்ல போயிடலாம். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃபெர்டிலைசர் பிளான்ட் வாஸ் செட்டப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸ்ல சிந்திரி 1951 தொடங்கினாங்க. 1951 சிந்திரியில் இந்தியாவின் முதல் உர தொழிற்சாலை தொடங்கப்பட்டுச்சு. அப்ப சிந்திரி எங்க இருக்குன்னு கேட்டோம்னா ஜார்க்கண்ட், மறக்கக்கூடாது, தற்போதைய ஜார்க்கண்ட் ஸ்டேட்ல இருக்கு அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். ரைட். அப்ப இந்த கொஸ்டின் இருக்கிற மற்ற ஆப்ஷனை பார்த்து வச்சுட்டு இந்தியாவோட அந்த உர ஆலையார் உர தொழிற்சாலையை பத்தி முழுமையா தெரிஞ்சு வச்சுக்கலாம். ரைட். அப்ப சிந்திரி ஆலையை பத்தி ஃபெர்டிலைசர் பத்தி பின்னாடி பாத்துக்கலாம். ஒவ்வொரு ஆப்ஷனை பேசி முடிச்சிடலாம். பல்லார்பூர் மகாராஷ்டிரால இருக்கிற ஒரு முக்கியமான பிளேஸ். இந்த இடம் எதுக்கு ஃபேமஸ்ன்னு கேட்டோம்னா ரைட்டிங் பேப்பர் அண்ட் பிரிண்டிங் பேப்பர், ரைட்டிங் அண்ட் பிரிண்டிங் பேப்பருக்கு ஃபேமஸான இடம் தான் பல்லார்பூர். இந்தியாவில் மிகப்பெரிய அளவிலான காகித ஆலை உற்பத்திக்கு ஃபேமஸ் ஆனது தான் பல்லார்பூர் மகாராஷ்டிரா. அண்ட் பெலகுலா, சரவண பெலகுலா கொடுத்து வச்சிருப்போம். கர்நாடகா நமக்கு தெரியும். ரைட். கர்நாடகா தெரியும். ஸோ மிகப்பெரிய கோமதீஸ்வரர் கோயில் இருக்கு. அந்த சமணர்களுக்கான முக்கியமான கோயில் கொடுத்து வச்சிருப்போம். அடுத்து ராஜமுந்திரி, ஆந்திர பிரதேசம் நமக்கு தெரியும். ஸோ இங்க இருக்கிற முக்கியமான நிறுவனம் சிடிஆர்ஐ. ரைட். சென்ட்ரல் டொபாக்கோ ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ராஜமுந்திரிக்கு மிக முக்கியமான ஒரு அடையாளமா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு வச்சுட்டோம். ரைட். இப்போ வாங்க ஃபெர்டிலைசர் உள்ளார போயிடலாம். அப்போ இந்தியாவின் முதல் உர ஆலை 1951 அது சுதந்திரத்துக்கு அப்புறம் ஜார்க்கண்ட் தொடங்கி இருக்கிறாங்க. அப்போ சுதந்திரத்துக்கு முன்பு பிரிட்டிஷ் காலத்துல உர ஆலை எங்க தொடங்கப்படுதுன்னு கேட்டோம்னா ஸோ தமிழ்நாட்டுல 1906 ராணிப்பேட்டை அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். தற்போது ராணிப்பேட்டை தனி மாவட்டமா சொல்லிட்டு இருப்போம். ஸோ ராணிப்பேட்டையில முதல் உர தொழிற்சாலை 1906 தொடங்கப்பட்டுச்சு சிறிய அளவுல. சுதந்திரத்துக்கு அப்புறம் தான் ஜார்க்கண்ட்ல சிந்திரியில் தொடங்கப்பட்டிருக்கு 1951. அப்ப இது எப்போ வந்துட்டு இந்த இந்தியாவில் இருக்கிற உர தொழிற்சாலைகள்லாம் கட்டுப்படுத்துறதுக்காக ஒருங்கிணைக்கிறதுக்காக எஃப்சிஐஎல், ரைட், எஃப்சிஐஎல் ஃபெர்டிலைசர் கார்பரேஷன் இந்தியா லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாங்க. எந்த வருஷம் கேட்டோம்னா 1961. இந்த எஃப்சிஐஎல்லுக்கு கீழே எங்க எல்லாம் உர தொழிற்சாலை இருக்குன்றோம்னா ஒன்னு சிந்திரி நமக்கு தெரியும். ரைட். சிந்திரி எந்த ஸ்டேட்னா ஜார்க்கண்ட் நம்ம சொன்னோம். எந்த டிஸ்ட்ரிக்ட் கேட்டோம்னா டிஸ்ட்ரிக்ட் பேர் தெரிஞ்சு வச்சுக்கணும். தன்பாத், தன்பாத் டிஸ்ட்ரிக்ட் முடிஞ்சுங்களா. எந்த மாவட்டம் கேட்டா தன்பாத் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இன்னொரு முக்கியமான ஆலை கோரக்பூர் உத்தரப்பிரதேசம், கோரக்பூர் உத்தரப்பிரதேசம். நெக்ஸ்ட் ஒன் ராமகுண்டம் ஆந்திர பிரதேசம், ராமகுண்டம் ஆந்திர பிரதேசம். தால்சார் ஒடிசா. அப்ப எஃப்சிஐஎலோட முக்கியமான பிளான்ட் இங்க இருக்கு. ஸோ இந்தியாவில் இருக்கிற பொதுத்துறை நிறுவனங்கள், அரசின் கீழே இருக்கிற உர தொழிற்சாலைகளை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். அப்ப எஃப்சிஐஎல் நிறுவனம் இந்திய அரசாங்கத்துக்கான பொது நிறுவனம் முதல் முறையாக தொடங்கப்பட்டுச்சு 1961. இரண்டாவது ஃபெர்டிலைசருக்கான பிஎஸ்சி பத்தி பேசணும்னா ஹெச்எஃப்சிஎல், ஹிந்துஸ்தான் ஃபெர்டிலைசர் கார்பரேஷன் லிமிடெட், ஹெச்எஃப்சிஎல் 1978 தொடங்கினாங்க. ரைட். இவங்களோட முக்கியமான உர தொழிற்சாலைகள் எங்க இருக்குன்னு கேட்டோம்னா பரௌனி, பாரௌனி பீகார், பாரௌனி பீகார். துர்காபூர் அண்ட் ஹால்டியா, துர்காபூர் அண்ட் ஹால்டியா வெஸ்ட் பெங்கால். ரைட். வெஸ்ட் பெங்கால் மறக்கக்கூடாது. மேற்கு வங்காளத்துல 2 உர தொழிற்சாலை நடத்துறது ஹெச்எஃப்சிஎல். நெக்ஸ்ட் ஒன் நாம்ரூப் அசாம், நாம்ரூப் அசாம். அப்ப 2 பிஎஸ்யூஸ் பத்தி பேசி முடிச்சிருக்கிறோம். ரைட். அடுத்தது பேசிக்கலாம். மூன்றாவது முக்கியமான இந்திய அரசாங்கத்தோட உர தொழிற்சாலையில் இருக்கிற உர நிறுவனத்தில் இருக்கிற முக்கியமான பிஎஸ்யூ கேட்டோம்னா ராஷ்டிரிய கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் லிமிடெட், ராஷ்டிரியா கெமிக்கல் அண்ட் ஃபெர்டிலைசர் லிமிடெட் 1978 தொடங்கினாங்க. இவங்களோட முக்கியமான உற்பத்தி ஆலை டிராம்பே, மகாராஷ்டிரா. ரைட். 3 பேசி முடிச்சிட்டோமா. நாலாவது பிஎஸ்யூ என்எஃப்எல், நேஷனல் ஃபெர்டிலைசர் லிமிடெட், நேஷனல் ஃபெர்டிலைசர் லிமிடெட் என்எஃப்எல் 1974 தொடங்கினாங்க. இவங்களுடைய உற்பத்தி ஆலைகள் பதிண்டா பஞ்சாப், பதிண்டா பஞ்சாப். நெக்ஸ்ட் ஒன் பானிபட் ஹரியானா, பானிபட் ஹரியானா. ரைட். ஃபிஃப்த் ஒன் ஃபேக்ட், FACT ஃபேக்ட். உரமூட்டெல்லாம் வீட்டில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஃபேக்ட்னு கொடுத்து வச்சிருப்போம். ஸோ ஃபுல் ஃபார்ம் என்ன கேட்டோம்னா ஃபெர்டிலைசர் அண்ட் கெமிக்கல்ஸ் ட்ரிவாங்கூர் லிமிடெட், ஃபெர்டிலைசர் அண்ட் கெமிக்கல் ட்ரிவாங்கூர் லிமிடெட் தான் ஃபேக்ட்னு கொடுத்து வச்சிருப்போம். ஸோ 1943 தொடங்கியாச்சு. 1947 இருந்து தான் இங்க வந்துட்டு அமோனியம் சல்ஃபேட் உற்பத்தி பண்ண தொடங்கினாங்க. எங்கன்னா கொச்சியில. ரைட். கொச்சின்ல முதல்ல தொடங்கினாங்க. 1980 இந்த ஃபேக்ட் அப்படிங்கறத இந்திய அரசாங்கம் கையகப்படுத்தினாங்க அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ இந்தியாவில் இருக்கிற உர உற்பத்தியில இயங்கக்கூடிய பொது நிறுவனங்களை லிஸ்ட் அவுட் பண்ணியாச்சு. ரைட். அப்போ உரங்களை பத்தி பேசும்போது இந்தியாவோட பொருளாதாரத்தை தீர்மானிக்கிறதுல, பொருளாதார வளர்ச்சியில, பொருளாதார நடவடிக்கைகளை தீர்மானிக்கிற 8 துறைகளை கோர் செக்டார்னு கொடுத்து வச்சிருக்கோம். 8 துறைகளை 8 கோர் செக்டார் கொடுத்து வச்சிருப்போம்.
ஸோ இந்த துறைகளோட வளர்ச்சி வீழ்ச்சி தான் பொருளாதாரத்தை வந்துட்டு கட்டுப்படுத்துது தீர்மானிக்குதுன்னு கொடுத்து வச்சிருப்பாங்க. இந்த 8 கோர் செக்டார்ல ஃபெர்டிலைசரும் ஒண்ணு அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கணும். அப்ப என்ன அந்த 8 அப்படின்னு தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்ப இந்த கோர் செக்டார்ல வர்றது இடம்பெறுவது இடம்பெறாதுன்னு கேள்வி கேட்டாங்கன்னா ஆன்சர் பண்றது வசதியா இருக்கும். ரைட். அப்ப 8 கோர் செக்டார் பார்த்து வச்சுக்கலாம். ஒன்னு கோல் நிலக்கரி, ரெண்டாவது குரூட் ஆயில் கச்சா எண்ணெய், ரிஃபைனரி சுத்திகரிப்பு எண்ணெய் சுத்திகரிப்பு, ஃபோர்த் ஒன் நேச்சுரல் கேஸ் இயற்கை வாயுக்கள் நேச்சுரல் கேஸ், அண்ட் ஃபிஃப்த் ஒன் ஸ்டீலு, சிக்ஸ்த் ஒன் சிமெண்ட், ரைட், அண்ட் செவன்த் ஒன் எலக்ட்ரிசிட்டி அண்ட் எயித் ஒன் ஃபெர்டிலைசர் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். இதுதான் 8 கோர் செக்டார்ஸ். இந்த 8 முக்கியமான துறைகளோட பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஒவ்வொரு மாதமும் ஒரு அறிக்கை வெளியிடுவாங்க. இந்த 8 முதன்மை துறைகளோட கோர் செக்டாரோட வளர்ச்சி மற்றும் வீழ்ச்சியை ஐஐபின்னு ஒரு இண்டெக்ஸ்ல குறிப்பிடுவாங்க. ஐஐபினா இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். யார் ரிலீஸ் பண்ணுவான்னு கேட்டோம்னா சிஎஸ்ஓ சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் எவ்ரி மந்த் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்ப ஒவ்வொரு மாதமும் சிஎஸ்ஓ வெளியிடுறது தான் ஐஐபி. அந்த ஐஐபியில் 8 துறைகளோட வளர்ச்சி மற்றும் வீழ்ச்சி வந்து கணக்கிடப்படும். இது பொருளாதார திட்டமிடுதலுக்கு முக்கியமான ஒரு காரணியா கருதப்படுகிறது. அதுல ஃபெர்டிலைசர் ஒன் ஆஃப் த ஃபேக்டர் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். ரைட். அடுத்த வீடியோல இன்னொரு கேள்வியோட விரிவான விளக்கத்தோட சந்திக்கலாம். நன்றி.